மயிலாடுதுறை மாவட்டத்தில் டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராடியவர்களை காவல்துறையினர் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விவரங்களை செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், என்ன நிலவரம்? மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருமலைவாசல் மெயின் ரோட்டுக்கு அருகே ஒரு அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. பிரதான சாலையிலிருந்து 100 மீட்டர் தொலைவிற்கு முன்னதாகவே இந்த அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. இதிலிருந்து மது அருந்தி விட்டு வருபவர்கள் அதிவேகமாக பிரதான சாலையை வந்தடையும் போது பிரதான சாலையில் சென்று கொண்டிருக்கும் பொதுமக்கள் தொடர்ந்து விபத்துக்கு உள்ளாகி வந்துட்டு இருக்காங்க. அதே போல இந்த திருமலைவாசல் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு பள்ளி மாணவர்கள், சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் இந்த மதுபான கடையை கடந்துதான் அந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் நடந்து இருக்கிறது. இந்த மாதிரி பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் அச்சுறுத்தலா இருக்கிற இந்த அரசு மதுபான கடையை இந்த இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு அகற்றணும்னு சொல்லி இந்த பகுதியில் உள்ள திருமலைவாசல் வழுதில் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பல மாதங்களாக கோரிக்கை விடுத்து வந்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால இன்று கிராம மக்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் உள்ளிட்டோர் 200க்கும் மேற்பட்டோர் இந்த கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக வந்திருந்தாங்க. முதல் கட்டமா இந்த தடுப்புகள் அமைத்து போலீசார் அவங்களை தடுக்கிற பணியில் ஈடுபட்டாங்க. அப்போது போராட்டத்தில் ஈடுபட வந்தவர்கள் அந்த தடுப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு கடையை நோக்கி முன்னேறி சென்றனர். கடை வாசலில் தடுப்புகளை அமைத்து போலீசார் அவர்களை அங்கு தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருக்கும் போராட்டத்தில் ஈடுபட வந்தவர்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த 200க்கும் மேற்பட்டோர் தற்போது சீர்காழியில் திருமலைவாசல் செல்லும் பிரதான சாலையில் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீசார் நடத்திய முதற்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. வருவாய்த்துறை அதிகாரிகள் தங்களுக்கு எழுத்துப்பூர்வமான உறுதியளித்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சொல்லும் என்று கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி மோகன்.